மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கடைசி பகுதி. சகல நாட்களிலும் கர்த்தரை சேவித்து வந்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களை கடவுள் அழைத்து வரும்போது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் யோசுவா வரைக்கும், யோசுவாவின் காலத்திலும் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுக்கிரகமாக கிடைத்தது. யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட சாட்சி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை சேவிப்பதை விட எங்களுக்கு வேறு ஒரு பெரிய வேலையும் கிடையாது. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா மகத்தான செயல்களையும் அதை கண்டவர்கள், பார்த்தவர்கள், யோசுவாவும் யோசுவாவுக்கு பின்னும் இருந்தவர்கள் அனைவரும் சகல நாட்களிலும் துதித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே ரட்சிப்பு என்று சொல்லுகிற வேளையில் ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், கடவுளுடைய சந்தோஷத்தை மிகவும் அதிகமாக அனுபவித்தேன் என்று சொல்கிறவர்கள், ஆனால் அந்த ரட்சிப்பு தொடர் பயணம் என்பதை மறந்துவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு மறுதளித்து விட்டு போகிற மக்களை அதிகமாக பார்க்கிறோம். இங்கே சகல நாட்கள் என்று சொல்லும்போது இதற்கு பெரிய சிறந்த உதாரணம் தாவீது. அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் சகல நாட்களில், ஒரு நாளினுடைய 3 வேளையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 365 நாட்கள் தாவீது எவ்வளவு ஆண்டவரோடு அவன் இணைந்திருப்பான், ஆண்டவரோடு அமர்ந்திருப்பான், ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களோடு, உறவுகளோடு, நட்புகளோடு, நண்பர்களோடு நாம் பேசுவதற்கு நேரத்தை ஆனால் கர்த்தரோடு பேசுவதற்கு, கடவுளோடு உறவாடுவதற்கு, கடவுளை சேவிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நேரம் இல்லை. உலக பிரகாரமான கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுப்பதில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தின் அவருடைய பிரமாணங்களை நாம் கைக்கொண்டு நடப்பதற்கு பதிலாக நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வினுடைய காரியங்களை முன்வைத்து கைக்கொண்டு நடக்கிறோம். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே வாக்கிங், நடை பயிற்சி, இன்னும் உடற்பயிற்சி, இன்னும் உணவு பயிற்சி என்று பல காரியங்களை, இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தான், தேவையானது. ஆனால் அவற்றை எந்தெந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பதை கடவுள் மிக அழகாக சொல்கிறார். இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்து வந்தார்கள். இன்றைக்கு கடவுளை சேவிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற ஒரு பெரும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அநேக நேரங்களில் என்னுடைய அனுபவத்தில் நான் இழந்திருக்கிறேன். ஜெபிக்க நான் ஆவலோடு ஓடும் பொழுது ஒரு சோதனை, நான் ஜெபிக்க நினைக்கும்போது பல்வேறு விதமான கவலைகள், கண்ணீர், இவைகளிலே நான் ஜெபிக்க முடியும். ஆனால் முடிந்த அளவு நான் கடவுளோடு ஜெபிப்பதற்கு, ஆண்டவரோடு அமர்ந்து பேசுவதற்கு என்னால் ஆன முயற்சிகளை தொடர்ந்து நான் செய்து அதுபோல் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு இருக்கிற இந்த அற்பமான சொற்பமான நாட்களில் கர்த்தரை சேவிப்பது மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு காரியம். இந்த சிந்தனையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய முடியும், உம்மாலே எங்களுடைய சத்துருக்களை வெல்ல முடியும், உம்மாலே நாங்கள் ஜெயம் பெற முடியும், உம்மாலே நாங்கள் உம்மோடு நாங்கள் அனுசரிக்க முடியும். கர்த்தாவே, நாங்கள் இஸ்ரவேல் மக்களைப் போல கடந்து போன நாட்கள் முழுவதுமாக உம்மை சேவிக்கிற கூட்டமாக, மக்களாக, விசுவாசியாக, உம்முடைய பிள்ளையாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அத்தியட்சர், குருமார்கள், ஆலோசனை சங்க செயலர் அனைவருக்கும் ஆண்டவரை விரோதமாக
அவர்கள் உம்மை சேவிப்பதை விட்டு உலக பிரகாரமான அதிகாரத்திலும் பணத்திலும் தங்களுடைய ஆண்டவரே சேவிப்பை தங்களுடைய ஜெபத்தை நடத்துகிற காரணத்தினால்தான் அநேக துன்பங்களை, இக்கட்டுகளை, இடையூறுகளை, சஞ்சலங்களை சந்திக்க வேண்டிய கட்டத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதித்து பேராயரையும் செயலரையும் ஆலோசனை சங்க செயலர் அனைவரும் உடைய அருட்கண்ணால் நோக்கி ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை சேவிக்கிற திருச்சபையாக, விசுவாசிகள் உம்மை சேவிக்கிற குருசேகரங்களாக, மாவட்டங்களாக, ஆண்டவரே ஒவ்வொரு ரீஜனாக மாறும்படி இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன்.